ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி வந்துட்டு போயிருந்தது அப்படின்னா, நேற்றுக்கு நான் மார்க்கெட் அனாலிசிஸ் போடல. ஸோ இப்போ அது எப்படி போயிருந்ததுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டு எப்படி க்ளோசிங் கொடுத்துருந்ததுன்னா, மார்க்கெட் ஒரு ஃபுல் செல் ஆஃப் மார்க்கெட் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த க்ளோசிங்கை ஒட்டியே வந்துட்டு ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்தனால ஹையர் அண்ட் ஹைஸ் ஹையர் அண்ட் ஹைஸ் ஹையர் அண்ட் ஹைஸ் போயிட்டு ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அதே எக்ஸாக்ட் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் எடுத்து செல்லிங் வந்து லாஸ்ட்டாக இருந்த ஸ்விங்கை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் கன்சாலிடேட் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து ஸ்விங் போட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிள் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சிபிஆரை வந்துட்டு டுமாரோ பீவர்ட்ஸ் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, டுமாரோ பீவர்ட்ஸ் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து நான் டுமாரோ பீவர்ட்ஸ் மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்பவும் போல் நம்ம க்ளோசிங் ப்ரைஸ், ஓகேங்களா, எப்பவும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,882 இருக்குது. ஓகேங்களா, அதை என்ன கலர் லைனில் மார்க் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைனில் 882 வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கப்புறம் டுமாரோ பிவர்ட்ஸ் போட்டிருக்கேன். சிபிஆர் வந்து மேலே தான் இருக்குது. ஓகேங்களா, க்ளோசிங் வந்துட்டு சிபிஆருக்கு கீழே வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போது எப்படி நடக்கலாம், இதில் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நான் உங்களுக்கு வந்துட்டு பிளாட் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒன் செகண்ட் இருங்க, நான் வரைஞ்சி காட்டுறேன். கலர் பாருங்கள், வேறு கலர் மாத்திரம் ரெட் போட்டால் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியுமான்னு தெரில, ஒரு ப்ளூ கலர் போட்டு காட்டுறேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு எம் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா, ஹையர் அண்ட் ஹைப்பர் இந்த இடத்துல எம் போட்டு டோட்டலாக அப்படியே லோர் அண்ட் லோ ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல தான் பெரிய எம் போட்டோம். மற்றதெல்லாம் ஸ்மாலர் எம்ஸ் இருக்குது, பட் இந்த இடம் தான் பிக்கர் எம் போட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நிற்கும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேடும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு இதெல்லாம் நான் ரெசிஸ்டன்ஸாக போட்டேன். இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம், வெறும் ட்ராயிங்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் மறுபடியும் வரைகிறேன். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா அங்கே செகண்ட் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் 44,882ல் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கொடுத்துருக்கு. பட் ஸ்லோவர் அண்ட் ஸ்லோவர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் அண்ட் ஸ்லோவராக மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடாக பிரேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் அப் சைடு வந்து ஹோல்ட் பண்ண முடியல, லோவர் அண்ட் லோஸ். ஏன்னா இங்கே கிரியேட் பண்ணி அப் மூவ்மெண்ட் கொடுத்த மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு ஈஸியாகவே மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தாலும் இந்த ஸ்விங்கை வந்து மார்க்கெட் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா, இந்த ஸ்விங்கை டபிள்யூபோ இல்லை ஹையர் அண்ட் ஐஸோ போட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் மார்க்கெட் அதை பண்ணாமல் நீட்டாக மார்னிங்லேருந்தே ஒரு வீக்னஸ் காட்டி இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் ஆகும், எதர் இப்படி கேப் அப் ஆகி 45,170 180 கிட்ட ஓப்பன் ஆகி ஒரு நல்ல செல்லிங் மூமெண்டம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது க்ளோசிங் ப்ரைஸ். இந்த ஸ்விங் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணிவிட்டு லோவர் அண்ட் லோவர் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்தா இந்த ஸ்விங்கோட ரீடெஸ்ட்டில் செல் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, ஸ்விங் வந்துட்டு ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், திரும்ப இதே ஜோனுக்கு வரும்போது நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் செல் பண்ணுங்கள். அதேமாதிரி வெரி பிக் கேப் அப் ஆச்சுனாலும் அதே மாதிரி தான், வெயிட் பண்ணி நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் கண்டிப்பாக செல் பண்ணுங்கள். இதை தாண்டி மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி எடுத்தோடனே இந்த டோட்டல் ஸ்விங்கையே பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் அதே தான் நான் சொல்லுவேன். என்ன ஆகும்னா கேப் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இது அப்படியே பிரேக் பண்ணிச்சுனாலும் லோவர் அண்ட் லோ ஸ்விங் போய் இந்த பிரேக் பண்ணும்போது நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு எங்கே புல் பேக் கிடைக்குதோ அந்த இடத்துல செல் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நான் செல்லிங் ட்ரேட்ஸாக தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது S1ங்களா, S2 வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா, இப்போ 44,400ல் கேப் டவுன் ஆகிட்டு ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு S1க்கு புல் பேக் கொடுக்குதுன்னா நெகட்டிவ் கேண்டில் வந்து நாளைக்கு செல்லிங் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கே பையிங் ஸ்ட்ரென்த்தை ஹோல்ட் பண்ண வேண்டியது ஹோல்ட் பண்ணல. ஸோ மார்க்கெட்டில் வீக்னஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தேடி செல் பண்ண ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் நம்ம ராங் அப்படின்னா மார்க்கெட் வந்து லெட் இட் ப்ரூவ் நம்ம ராங்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா,
ஸோ அப்போ பையிங் சைட் போகுது, விகிரஸ் மொமெண்டம் கொடுத்ததுன்னா மார்க்கெட் ஸ்டில் பையிங் ட்ரெண்ட் ஹோல்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட்டில் வீக்னஸ் தெரியறனால நம்ம செல்லிங்கான ஏரியாஸ் சூஸ் பண்ணி உடனே நீங்கள் சொல்லிட்டீங்க செல் பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டு கண்ணை மூட்டு பை பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஓவர் லாட்ஸில் பை பண்ணிட்டேன், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் செல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நீட்டாக நான் உங்களுக்கு ஜோன்ஸ் வரைஞ்சி இப்படி புல் பேக்கில் செல் பண்ணுங்க, டிரெக்ட் செல்லிங் கிடச்சா அதெல்லாம் உங்கள் பேட்டர்ன்ஸ் வச்சுருப்பீங்க, அது பேசிஸில் செல் பண்ணுங்கள். எதையுமே அப்ரப்டாக நெக்கடாக எதுவுமே பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த நெக்கட் போர்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தரும்னு நினைக்காதீங்க. உங்கள் டோட்டல் கேபிட்டல் தான் எரோட் பண்ணும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டியும் இருக்கும். ஸோ ஒன் டேல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இப்படி தான் இருக்குது மார்க்கெட் வந்துட்டு. ஃபஸ்ட்டு முந்தா நேற்று வந்துட்டு ஃபுல்லாக 3 டேஸாக லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 3 நாளும் ஒரு ஸ்மால் கேண்டில்ஸ் இருந்தது. ஸோ ஒரு பிக் மொமெண்டம் வந்து அந்த ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணிச்சு. திரும்ப அதுக்கு அடுத்து ஃப்ரைடே தான், ஐ மீன் தேர்ஸ்டே பிரேக் டவுன் பண்ணிச்சு. ஃப்ரைடே வந்து அந்த கேண்டில் ஹோல்ட் பண்ணி நீட்டாக அந்த நெக்லைன் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆன கேண்டில் வந்துட்டு நீட்டாக செல்லிங் வந்துட்டு கரெக்டாக அந்த லோ ஆஃப் த ரெட் கேண்டில் வந்துட்டு எடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 45,000 ரவுண்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரவுண்ட் லெவலுமே. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஆனால் நல்ல ட்ரேட் கிடைக்கும். அப்படி இல்லாமல் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது பெரிய மொமெண்டம் கிடைக்கும். இன்னைக்கு மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் வந்துட்டு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ் கிடைக்கும்னு நினச்சிட்டு பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் மாதிரியே விக்ரஸ் செல்லிங் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு இன்சைட் கேண்டில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இன்சைட் கேண்டில், இன்சைட்னா இதுக்குள்ளேயே மார்க்கெட் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் 45,000 45,700 800 600 இந்த இதுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஓப்பனிங் பொறுத்து தான். கேப் டவுன் ஆச்சுனாவேனா உங்களுக்கு நல்ல செல்லிங் என்ட்ரி கிடைச்சதுன்னா லோவர் அண்ட் லோஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதோட டார்கெட் மேக்ஸிமம் எது வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா 43,967. இதுதான் அடுத்த கேப் ஆர்டர் மார்க்கெட்டில் நான் பார்க்குறது. பட் இதெல்லாம் எப்படி வேணால் நடக்கலாம். நான் சொன்னது இதான், இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் வர மாதிரியான ஓப்பனிங் இருக்கலாம், இல்லை கேப் டவுன் ஆனால் விக்ரஸ் மொமெண்டம் ஆகலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நாளைக்கு ரொம்ப முக்கியம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு 1000 பாயிண்ட்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பிஇ ஓவர் லாட்ஸில் வாங்கி நான் அன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு அப்படியே வச்சு ஹோல்ட் பண்ணலான்னு பண்ணாதீங்க. மார்க்கெட் 2 டேஸ் கூட இந்த ரேஞ்சை பிடிச்சிக்கும். தெளிவாக சொல்லிடுறேங்க. இந்த டூ டேஸ் கூட இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணி எக்ஸ்பைரி வரைக்கும் எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் வாங்கிட்டு கூட அதுக்கப்புறம் ஒரு டவுன் மொமெண்டம் நல்லா கொடுக்கும். இல்லை நாளைக்கே கூட கண்டினியூஸ் மொமெண்டம் கொடுக்கலாம். ஸோ எதையுமே நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டோட போக்கில் விட்டுருங்க. நீங்கள் எல்லா ரிஸ்க் டிஃபைன்டாக எடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு எடுத்துக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ட்ரேட் அப்டேட் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸாக, அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட மெயில் சிவாரி ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா கீழே வந்து அப்ஸ்டாக்ஸோட ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம்.